இந்த Poco F1க்கு அப்புறம் வேற லெவலா இப்போ ரீசெண்டாக ஹைப் ஏற்றின ஒரு ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா Poco F3 GT அப்படின்ற இந்த கேமிங் ஃபோன் தான். கேமிங் ஃபோன் அப்படின்றதுனால ஃபிசிக்கல் ஏர் ட்ரிகர் வந்து வச்சுருந்தாங்க, ஸ்பெக்கும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இந்த பட்ஜெட்டில் இருக்க எல்லா ஃபோனோட சூப்பரான ஒரு ப்ரைஸுக்கும் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஃபோன் எந்த அளவுக்கு ஒர்த்து, இதே பட்ஜெட்டில் இருக்க OnePlus Nord, Realme X7 Max, Oppo Reno 6 இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஃபோன் எந்த அளவுக்கு காம்படிட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க, அண்ட் இதை வாங்கலாமா வேணாமா, என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். போல இந்த வீடியோ ஏன் லேட் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ரிவ்யூ யூனிட் வரல, நீங்கள் நிறைய பேர் கேட்டதுக்காக வாங்கி தான் ரிவ்யூ போடுறேன். அதனால தான் வீடியோ லேட். நான் யூஸ் பண்ணணும், சும்மா அன்பாக்சிங் மட்டும் போட்டேன்னா அந்த அளவுக்குலாம் ஒர்த்தாக இருக்காது. வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா யூஸ் பண்ணிட்டு இந்த ரிவ்யூ ஷூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த ஃபோன் ஃப்ளாஷ் ஷேலில் மட்டும்தான் கிடைக்கும். இத்தனை வருஷம் ஆகி இந்த ரெட்மி, ரியல்மி, போக்கோலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஷேலை விடவே மாட்டுறாங்க. ஸோ நீங்கள் ஃப்ளாஷ் ஷேலுக்கு வெயிட் பண்ணாமல் இந்த ஃபோனை வாங்கணும் அப்படின்னா நான் வாங்கின கடையோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ இந்த ரிவ்யூவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னா அந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ளாஷ் ஷேலே இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த Poco F3 GT ஏண்டா F1க்கு அப்புறம் F2க்கான டேரெக்டாக F3 அதில் GT அப்படின்னு கேட்டிங்கன்னா Realme GT அப்படின்ற ஒரு ஃபோன் வந்து வரப்போகுது. அதுக்கு காம்படிட்டிவாக லைட்டாக குழப்பி ஒன்றும்ல, அதுக்காக தான் இந்த GT அப்படின்றதே கொண்டு வந்தாங்க. இப்போ அன்பாக்சிங் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெடிஷனல் Poco பாக்ஸ் எல்லோ அண்ட் பிளாக் கலரில், பின்னாடி கீ ஃபீச்சர்ஸ் தான் இல்லை, மொத்த ஃபீச்சர்ஸையும் டைப் பண்ணி வச்சிருக்காங்க. இதை படிச்சாலே இந்த வீடியோ ஒரு அரை மணி நேரம் ஓடிடும். ஸோ பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி மேலே வந்து Poco அப்படின்ற ஒரு குட்டி பெட்டிக்குள்ள இதுக்கான டிபியூ கேஸ் இருந்துச்சு, சிம் எஜெக்டர் டூல் இருந்துச்சு, அண்ட் குட்டியூன்னு இன்னொரு கவர் இருந்துச்சு. இந்த கவருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுல 3.5mm ஜாக் டு டைப் சி அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு கேமிங் ஃபோன் இதுல இயர்ஃபோன் ஜாக்கை தூக்குறது எந்த அளவுக்கு நியாயம், அதையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன நல்லா இருக்கும். அண்ட் அடாப்டர் கொடுத்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நிறைய ஃபோன்ஸ் கொடுக்கறது இல்லை. 50,000 ரூபாய்க்கு OnePlus வாங்கினா கூட இதெல்லாம் கிடையாது. அண்ட் இதுக்கு அடியில் Poco F3 GT இந்த ஃபோனை பற்றி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். இதுக்கு அடியில் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் கலரில் டைப் சி கேபிள், அண்ட் இந்த கேபிளை பார்த்தீங்க அப்படின்னா எல் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம கேம் விளாட்றப்ப சார்ஜ் போட்டே கேம் விளாட்லாம், நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா ஹானஸ்ட்டாக தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. இந்த ஃபோன் அப்படின்னு இல்லை, எந்த ஃபோனாக இருந்தாலும் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ண வேணாம். அது வெடிக்கும் வெடிக்காது அப்படின்ற ஆய்வுகள்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கு. ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மேபி வெடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் இதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தோம்னா 67 வாட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோனை பிரிச்சு காட்டுறேன். இந்த ஃபோன் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதுதான் Poco F3 GT. இந்த டிசைன் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கு. அண்ட் இந்த கேமரா மாடியூலும் பார்க்கறது நல்லா இருக்கு. இந்த கேமரா மாடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீசிங் ஸ்பீடஸ்ட் ஓகே, கேமரா ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதென்ன ஃப்ரீசிங் தெரில எனக்கும். யூஸ்வலாக மேக்ஸிமம் வர எந்த ஃபோனோட ஓவர் வியூ நான் கவர் பண்ணுறதில்ல, எல்லா ஃபோனும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால. ஆனால் இந்த ஃபோனோட ஓவர் வியூ கண்டிப்பாக உங்களுக்கு நான் காமிக்கணும். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. முதல்ல இதோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான டிசைனாக இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம கேம் விளாட்றப்ப நல்லா ஹோல்ட் பண்ணி விளாட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தோம்னா இந்த ஃபோனோட ஹைலைட் ஃபிசிக்கல் ஏர் ட்ரிகர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம கேம் விளாட்றப்ப இன்னொரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதை பற்றி கண்டிப்பாக தனியாக பேசணும், அதை உள்ள பேசலாம். அண்ட் இதுக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் இருக்கு. இந்த பவர் பட்டன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் ஒர்க் ஆகும். எஸ், இது AMOLED டிஸ்பிளே கொடுத்தாலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. அதை பற்றி பின்னாடி பேசலாம். அண்ட் பேக் சைடில் பார்த்தோம்னா இது ஒரு கேமிங் ஃபோன் அப்படின்றத நியாயப்படுத்துறதுக்கு ஏற்ற டிசைன் கொடுத்துருக்காங்க. கேமரா மாடியூல் அந்த ஃபிளாஷ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. லுக்கிங் டிஃப்ரெண்ட். இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பண்ற கீ, அண்ட் இங்க ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தோம் அப்படின்னா IR பிளாஸ்டர் இருக்கு, செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு, அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்ல பார்த்தோம்னா இங்க ஒரு மைக் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு, டைப் சி போர்ட் இருக்கு, சிம் போடுறதுக்கான அந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமா 3 மைக் இருக்கு. இதுக்காக அப்படின்னா நம்ம கேம் விளையாடுறப்ப நம்ம பேசுற ஆடியோ வந்து கரெக்டா பிக்கப் பண்ணும், எந்த இடத்துலயும் வந்து அதை லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு 3 மைக் கொடுத்துருக்காங்க. நானும் யூஸ் பண்ணேன். நிஜமாவே கேம் விளையாடுறப்ப அந்த ஆடியோலாம் சூப்பரா இருந்துச்சு. ஆடியோ செக்ஷன் வர்றப்ப இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசலாம். குவாலிட்டியுமே இது ஒரு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன், மேலேயும் கீழேயும் கிளாஸ், நடுவில் வந்து மெட்டல் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல குவாலிட்டி. இந்த பட்ஜெட்ல நிறைய பேர் பிளாஸ்டிக் கூட கொடுக்குறாங்க. எந்த கம்பெனியை பத்தி சொல்றேன்றது உங்களுக்கே தெரியும். போக்கோன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அதான் ரீபிராண்டிங். ஸோ இங்கேயும் ரீபிராண்டிங் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. இது உங்களோட ஓன் ஃபோன் கிடையாது. சைனால ரெட்மி K40 கேமிங் அப்படின்னு லான்ச் பண்ணப்பட்ட போனை அப்படியே பேரை மட்டும் மாற்றி, வேற எந்த சேஞ்சுமே கிடையாது, பேரை மட்டும் மாற்றி Poco F3 GT Realme GTக்கு காம்படிஷனாக கொண்டு வராங்களா, அப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ரீபிராண்டிங் அவங்க கம்பெனிக்குள்ள தப்பு இல்லை. இருந்தாலும் ஏதாவது யூனிக்கா போக்கோக்குன்னு ஏதாவது புதுசாக எடுத்துட்டு வரலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கேமிங் ஃபோன். நிறைய இடங்கள்ல வந்து நிறைய விஷயங்களை பூத்திருக்காங்க. அப்போ வெயிட் வந்து அதிகமாக தான் இருக்கும்.
என் கையில் வெயிட் மிஷின்லாம் கிடையாது, நான் வெயிட் வந்து மிஷின்லேயே வச்சு பார்த்துறேன். கேஸோட பார்த்தோம்னா 227 கிராம், கிட்டத்தட்ட 1/4 கிலோ இருக்கு. கேஸ் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்றது 205 கிராம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம செக் பண்ணப்ப 208 கிராம் வரையும் வருது. ஸோ ஒரு 3 கிராம் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகுது. அப்புறம் அந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்த விஷயம் பார்த்தோம்னா இதோட டிஸ்பிளே, ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே. பெசில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. சாம்சங்ல இந்த S20 சீரிஸ் S21லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருப்பாங்க. குட்டியூனா ஒரு கேமரா இருக்கு, அந்த கேமரா பற்றி எடுத்து பேசலாம். அது அந்த அளவுக்கு டிஸ்டர்பிங்காகவும் இல்லை. டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. நல்ல பெரிய டிஸ்பிளே தான். 6.67 இன்ச்ல ஃபுல் ஹெச்டி பிளஸ் டர்போ AMOLED டிஸ்பிளே அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா. இதுல இப்போ வர எல்லா ஃபோன் மாதிரி இதுலயும் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிளிங் தான் பார்த்தீங்கன்னா 480 ஹெர்ட்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம டிஸ்பிளே யூஸ் பண்றப்ப அந்த ஸ்மூத்னஸ் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ரெஃப்ரெஷிங் ரேட், டச் சாம்பிளிங்லாம் இப்போ எல்லா ஃபோன்லையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கு, குறைகள் கிடையாது. அண்ட் 10 பிட் கலர் சப்போர்ட் இருக்கு, HDR10 சப்போர்ட் இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன், கலர்ஸ் எல்லாமே பார்க்கறது நல்லா இருக்கு. அண்ட் HDR10 அப்படின்றது எடுக்குது. அண்ட் டைரக்டா சன்லைட்ல யூஸ் பண்ணா கூட அதோட விசிபிலிட்டி, அதோட பிரைட்னஸ் எல்லாமே நல்லாவே தெரியுது. நோ இஷ்யூ. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டா ரெட்மி ஃபோன்லாம் யூஸ் பண்ணிருப்போம்ல, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளே ஓரத்தில் இந்த மாதிரி க்ளோ ஆகிற எஃபெக்ட், இது ரெட்மி ஃபோன்ல பார்த்துருப்பீங்க, அந்த ஆப்ஷன் இதுல இருக்கு. அண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங் உருளா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. முன்னாடி மட்டும் இல்ல, பின்னாடி தான். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு மெட்டல் கிளாஸ் சாண்ட்விச் டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ், ப்ரொடெக்ஷன் வைஸ், டிஸ்பிளே வைஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்ல உண்மையிலேயே தி பெஸ்ட்டாக தான் பண்ணிருக்காங்க. அண்ட் இது ஒரு AMOLED டிஸ்பிளே அப்படின்றதுனால எல்லாருமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எதிர்பார்ப்போம். ஏப்ரல் ஃபூல். ஆனா இங்க சைட் மவுண்டட் தான். இன் டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். சைட் மவுண்டட் ஓகே, நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது, நோ இஷ்யூ. அண்ட் ஃபேஸ் நல்லாக்கும், நோ இஷ்யூ, பர்ஃபெக்டாக இருக்கு. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், ஸ்க்ரீன் ப்ரொடெக்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டியே வருது. பெருசாக ஸ்க்ராச்சஸ் அப்படின்லாம் இப்போ வர எடுக்கல. ஸோ எனக்கு டிஸ்பிளே பர்சனலாக பிடிச்சிருந்து. அப்புறம் வந்து MediaTek வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு எதுவும் ப்ராசஸர் விற்கிறாங்களான்னு தெரியல. இந்த பட்ஜெட்டில் எல்லாருமே இதே ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. MediaTek Dimensity 1200 அப்படின்ற ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்றாங்க. இது ஒரு 6 நானோமீட்டர் ப்ராசஸர். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்றது Snapdragon 870க்கு செம்ம ஈக்குவலா இருக்கும், காம்படிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. AnTuTu ஸ்கோர்லையும் சரி, ரியல் டே லைஃப்லையும் அதுக்கு ஈக்குவலாக வர்ற மாதிரிலாம் தெரியல. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, லைட்டாக முன்ன பின்ன இருக்கு. இது ஒரு 6 நானோமீட்டர் ப்ராசஸர் அப்படின்றதால பவர் எஃபிஷியன்ட் இன்னுமே பெட்டரா இருக்கும். பேட்டரி பத்தி பேசுறப்ப இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இதோட காம்பினேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM 6GB RAM அப்படின்ற 2 வேரியன்ட்ல இருக்கு. ரேமை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா LPDDR4X RAM தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ரோமை பொறுத்தவரை 2 வேரியன்ட்ல இருக்கு. 128GB இன்டர்னல், 256GB இன்டர்னல் அப்படின்ற மொத்தமா 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. UFS 3.1 கொடுத்துருக்காங்க. இதோட காம்பினேஷனா இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே சூப்பரா. கேமிங் போன் அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்தாப்ல யூசுவலா கேமிங்காக தான் வாங்குவாங்க. நார்மலா யூஸ் பண்ணாலும் நல்லாவே இருக்கு, நோ இஷ்யூ. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஹேங் ஆச்சு, லேக் ஆச்சு அந்த மாதிரிலாம் பெருசா எதுவுமே பார்க்கல. AnTuTu பார்த்தோம்னா 5,91,000 அந்த Snapdragon 870 கொஞ்சம் கம்மியா இருக்கு. கேமிங்கை பொறுத்தவரை கண்டிப்பா நான் நிறைய விஷயத்த மென்ஷன் பண்ணி ஆகணும். கேமிங்கை நிறைய வகையில் வந்து எக்ஸ்பீரியன்ஸை கூட்டுறதுக்கு கேமிங் மோட் அப்படின்னு சொல்லி நிறைய சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கேஷ் பண்றதுக்கு, ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றதுக்கு, கால்ஸ் வந்து பிளாக் பண்றதுக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கேமிங்ல வந்து கொடுத்துருக்காங்க. வேணும்னா சொல்லுங்க, இதுக்கான ஒரு கேமிங் ரிவ்யூ கூட தனியா போடலாம். ஏன்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த கேமிங்ல மெயின் மேட்டரே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரிகர்ஸ் தான். பிசிக்கல் ட்ரிகர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணோம்னா ஒவ்வொரு சைடு வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு நார்மல் பட்டன். இதுக்கு வந்து நிறைய ஹார்ட்வேர்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி ஏதோ பண்ணிலாம் பண்ணாங்களாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சில பேர்லாம் சொல்றாங்க. நம்மளுக்கு பேர்லாம் தேவையில்ல, நம்ம கேம் விளாடுறதுக்கு இந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதை யூஸ் பண்ணி நம்ம கேம் விளாடுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஜாய்ஸ்டிக்லாம் கேம் விளாண்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம விளாடணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்ல அந்த கேம் பிளேல, அது கிடைக்குது. ஸோ அந்த பட்டனும் நல்ல ரெஸ்பான்சிவா ஒர்க் ஆகுது. ஓவராலா நான் கேம் விளையாடுறப்ப பாத்தீங்க அப்படின்னா அதிகமா BGMI, அதாவது PUBG இல்ல பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அதை தான் நான் விளையாண்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு யூஸ்வலா அதான் பிடிக்கும், அது நல்லாவும் இருக்கும். ஃபுல்லா ஹை செட்டிங்ஸ்ல, ஹை கிராஃபிக்ஸ்ல தான் வச்சு விளையாடுனேன். இன்னும் UHD வரல, இது அப்டேட்ல கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷிங் ரேட்டுக்கு ஏத்தாப்லையும் இந்த கேம் பிளே வந்து இந்த போனுக்கு வந்து மாறும், இது சீக்கிரமே அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. கேம் பிளே டாப் நாச். நான் யூஸ் பண்ண வர எந்த இடத்துலையும் லேக், ஸ்லோவாகிறது எந்த பிரச்சனையும் கிடையாது, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பர்டிகுலர்லி கேம் ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக கேட்டுச்சு. நான் யூஸ்வலாக இப்போ OnePlus நான் யூஸ் பண்ணுறேன், இல்லை மிச்ச ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கேம் பிளே பண்ணுறப்ப ஆடியோ வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக கேட்காது. ஆடியோ இங்கே சூப்பராக கேட்டுச்சு. ஆடியோ பற்றி பேசலாம், நிறைய விஷயங்கள் பேசணும். அண்ட் இது ஒரு கேமிங் ஃபோன் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது காமிக்கலாம் அப்படின்னு இந்த கேமரா மாடியூலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு RGB லைட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அது பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ், கேமிங் எல்லாமே சூப்பராக இருக்குன்ற எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. ஹீட் ஆகுதா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வந்தது. ஸோ இந்த ஃபோனை பொறுத்தவரை ஹீட் ஆகுது. நான் பார்த்த வர ரொம்ப அதிகமாக நீங்கள் கண்டினியூவாக கேம் விளாண்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் ஒன் டேலாம் பார்த்தீங்கன்னா காலைல ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் கேம் விளாண்டுட்டு இருந்தேன். ஏன்னா பேட்டரி எந்த அளவுக்கு ட்ரைன் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக. அந்த மாதிரி டயத்துலனா ஹீட்டு சூப்பராக ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. சும்மா சுல்லுன்னு வந்து சுட்டுச்சு. இது வந்து நார்மல் ஃபோனோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
இந்த ஹீட்டிங்கை குறைக்கிறதுக்கு வேப்பர் சாம்பர் லிக்விட் கூலிங் அதுவும் 8 லேயர்ல கொடுத்துருக்காங்களா. ஹீட்டே ஆகாதுன்னாங்க. வாய்ப்பில்லை ராஜா. ஹீட் ஆகுது, நல்லாவே ஹீட் ஆகுது. ஆனா போன் ஹீட் ஆனாலுமே ஒன் டே ஃபுல்லா நான் கேம் விளாண்டாலும் பேட்டரி லைஃப் சூப்பரா இருந்துச்சு. பேட்டரியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 5065 mAh. அதனா 65 5000 வச்சிருக்கலாம். இதை சார்ஜ் பண்றதுக்கு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்ல கொடுக்குறாங்களா. இந்தியாலே நாங்க தான் அதிக ஃபாஸ்டஸ்ட் சார்ஜர் கொடுக்குறோம். 67 வாட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்பர்ல மட்டும் தான் சொல்றாங்க. ஆனா சார்ஜ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் அவங்க சொல்றது 42 நிமிஷம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. நான் ஏசில சார்ஜ் போட்டு டெஸ்ட் பண்ண வர பாத்தீங்கன்னா 15 நிமிஷத்துல 42% ஆச்சு. 49 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் தான் டிஃபரன்ஸ். இருந்தாலும் 67 வாட்ஸ் அப்படின்றதுக்கு எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா 65 வாட்ஸே 30 நிமிஷத்துல இருந்து 67 அப்படின்னா ஒரு 25 மாதிரி முடிஞ்சிராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாதான். 5 நிமிஷத்துக்குள்ள உங்களோட போன் ஒரு 42 43 அதெல்லாம் ஆகும். ஆனா மிச்சம் அரை மணி நேரத்துல ஸ்லோவா தான் சார்ஜ் ஆகும். பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளைம் பண்ணிருக்காங்க. மேபி உண்மையா கூட இருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்ல விஷயம். பேட்டரி லைஃபை பொறுத்தவரை ரொம்ப நாள் இருக்கும். இப்போ பேட்டரி யூசேஜ் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா தாராளமா 1.5 நாள் பேட்டரி இருக்கு. கேம் மட்டுமே ஹை கிராபிக்ஸ்ல ஹை செட்டிங்ஸ்ல விளையாண்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா தாராளமா காலையில இருந்து ஒரு மதியம் இல்ல ஒரு 3 மணி வரையும் பாத்தீங்க அப்படின்னா தாராளமா விளையாடலாம். ஒரு ஃபுல் செட்டிங்ஸ்ல சொல்றேன். அதே இது 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்ல வச்சு விளையாடுறீங்க அப்படின்னா சாயங்காலத்துக்கு மேல வரையும் கூட உங்களால கேம் விளையாட முடியும். சோ பேட்டரி உண்மையிலே நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் கால் குவாலிட்டி. இந்த போனை யூஸ் பண்ணி கால் பண்ண வர ஏர்டெல் அண்ட் ஜியோ வோடஃபோன் வந்து தலை முடிக்கிட்டேன். எனக்கு டவர் கிடைக்க மாட்டேங்குது. அதனால ஏர்டெல் தான் யூஸ் பண்றேன். சோ டவரை பொறுத்தவரை பர்ஃபெக்டா இருந்துச்சு. டூயல் வோல்டி சப்போர்ட் இருக்கு, விவோ வைஃபை சப்போர்ட் இருக்கு. கால் குவாலிட்டி நோ இஷ்யூ, பர்ஃபெக்டா இருந்துச்சு. டவரும் கரெக்டா கிடைச்சது. அண்ட் ஷேர் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டுக்கு 0.81 இருக்கு அண்ட் பாடிக்கு பாத்தீங்கன்னா 0.48 இருக்கு. பரவாயில்லையே, கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த காலிங் ஆப் தான் இப்போ வர எல்லா ஃபோன்லையுமே அந்த கூகுளோட ஃபோன் ஆப் வந்து கொடுக்குறாங்க. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இதை எல்லா பிராண்டுமே மாற்றினாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு காலை ரெக்கார்ட் பண்ணால் கூட ஆப்போசிட்டில் இருக்கவனுக்கு போட்டு தந்துடுது காலை ரெக்கார்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மாட்டிக்கிறோம். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான். ஸோ இந்த மாதிரி நிறைய வகையில் இந்த ஆப் வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கல. இந்த ஃபோனில் மட்டும் சொல்ல எல்லா ஃபோன்லையுமே இதை மாற்றினாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஆல்சோ இது ஒரு 5G ஃபோன் சொல்ல மறந்துட்டேன். 5G அதிகமாக எங்கேயுமே ப்ரொமோட் பண்ணல. Poco F3 GT 5G அதெல்லாம் கிடையாது. சிம்பிளா 5G இருக்கு அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அண்ட் எனக்கு இதுல பிடிச்சிருந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 5G வந்தாலுமே உங்களோட லோக்கல் ஆபரேட்டர் அதுக்கு சப்போர்ட் கொடுத்தாதான் அந்த பேண்ட் வந்து பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும் அப்படின்றத தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் கால் பேசுறப்ப ஸ்பீக்கர்ல போட்டு பேசினாலும் ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஏன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கருமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேம் விளாடுறப்ப இப்படி பிடிச்சி விளாண்டோம் அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் மறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்பீக்கரோட பிளேஸ்மெண்ட்டை கொஞ்சம் மாத்திருக்கும் அப்படின்னு இருக்காங்க. உண்மையிலே ஒரு லவுடான கிளியரான ஒரு பர்ஃபெக்டான ஸ்பீக்கரா இருந்தது. பர்டிகுலர்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கேமிங்ல. நான் OnePlus 9 Proல கேம் விளையாண்டா கூட அந்த ஸ்பீக்கர் வந்து லவுடா இருக்கும். ஆனா இதை கம்பேர் பண்றப்ப அதை விட ஒரு பெட்டரான ஸ்பீக்கரா இருக்கு. சோ இந்த பட்ஜெட்ல உண்மையிலேயே ஒரு சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி இருக்க ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல டால்பி அட்மாஸ் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்களா. அந்த அளவுக்குலாம் டால்பி அட்மாஸ் எனக்கு ஃபீல் ஆகல. இயர்போன்ல கேட்கறப்ப லைட்டா ஃபீல் ஆகுது. ஆனா ஸ்பீக்கர்ல டால்பி அட்மாஸ் அந்த அளவுக்குலாம் ஃபீல் ஆகல. ஒரே குறை என்ன அப்படின்னா இயர்போன் ஜாக்க கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கேமிங் போன் அந்த அடாப்டர் நான் கையோட தூக்கிட்டு திரியணும். சோ அதுக்கு பதிலா டைரக்டா கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதை பண்ணியிருந்திருக்கலாம். அது இந்த போனை எப்போ எடுத்து நான் யூஸ் பண்ணாலும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. நிறைய வகையில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் பார்த்த இடம் பார்த்தீங்கன்னா அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் MIUI 12.5 மேல Android 11 தான் கொடுத்துருக்காங்க. இதுல ஆட் வராது போக்கோ பொறுத்தவரை அப்படின்ற மாதிரிலாம் நீங்க நினைப்பீங்க. ஆனா லாக் ஸ்கிரீன்ல பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது வீடியோ பாரு, ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ண அப்படின்னு நொய்னு ஏதாவது ஒன்று புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ புஷிங் ஆட் வருது, லாக் ஸ்கிரீன்ல இருக்கு. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் ஆடும் வருது. ஸோ ஆட் இல்லாமலாம் கிடையாது. ப்ளோட்வேர்ஸை பொறுத்தவரை ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இருக்கு. இந்த ப்ளோட்வேர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். அவங்களோட ப்ளோட்வேர்ஸ் இருக்கும்ல கால்குலேட்டர் இந்த மாதிரி ஒரு சிலது அதை அன்இன்ஸ்டால் பண்றது அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பாராட்டலாம். மிச்சபடி UIயை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு செம்மையா இருக்கு. அதோட அனிமேஷன்ஸ் டிசைன் ஒரு கிளீன் UI யூஸ் பண்ற ஃபீல் வந்து நல்லாவே கிடைக்குது. இன்னுமே நிறைய இம்ப்ரூவ் பண்ணி MIUI 13 வந்து வரப்போதான் இந்த போனுக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ MIUI 13க்காக எல்லாருமே வெயிட் பண்றாங்க. நானும் வெயிட் பண்றேன். இவ்வளவு நேரமா இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. இதோட கேமரா கேமிங் போன் தானே கேமரா மொக்கையா பண்ணிருப்பாங்க அப்படின்னீங்கன்னா அப்படிலாம் இல்ல. 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த். 2 கேமரா மட்டுமே கொடுத்துருக்கலாம். நானும் 3 கேமரா கொடுக்குறேன்னு இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா ஒரு குட்டியூனு பஞ்ச் ஹோல், அந்த அளவுக்கு டிஸ்டர்பிங்காவே தெரியல. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி MI ஃபோன் போக்கோல இதுவரை நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தோமோ அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 64 மெகாபிக்சல் மெயின்ல எடுத்துக்கலாம். vlog மோட் இருக்கு, ஸ்லோ மோஷன், டைம் லாப்ஸ், லாங் எக்ஸ்போசர், டூயல் வீடியோ, க்ளோன் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தோட சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு சூப்பர்பான கேமரா. கொஞ்சம் கலர்ஸ் குவாலிட்டி எல்லாமே பூஸ்ட்
பூஸ்ட் பண்ணி கொடுத்து செம்ம கிளாரிட்டியாக இருக்க மாதிரி தான் ஃபோட்டோ தெரியும். ஆனால் அதை ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக ஒரு ஆயில் பெயிண்டிங் ஃபீல் வந்து கிடைக்கும். சில நேரங்களில் கிடைக்குது. பர்டிகுலர்லி லோ லைட்டில் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆயில் பெயிண்டிங் ஃபீல் நல்லாவே தெரியும். நார்மல் லைட்டிங்கில் எடுக்கிறப்பையும் டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. கலர்ஸ் சூப்பராக வந்து புஷ் பண்ணி கொடுக்குது. கிளாரிட்டி வைஸ் ஓகே, பெரிய இஷ்யூலாம் கிடையாது. லோ லைட்லையும் மெயின் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. வைட் ஆங்கிள் உங்களுக்கே தெரியும், யூஸ்வலாக எல்லா ஃபோன்லையும் அந்த 8 மெகா பிக்சல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வைட் ஆங்கிள் ஓகே, லைட்டில் நல்லா இருக்கும். லோ லைட்டில் இதுவும் தர தான் செய்யுது. போர்ட்ரேட் பிக்சர்ஸ் குட், ஓரளவு நல்லா இருக்கு. அந்த எட்ஜஸ் எல்லாமே ஓரளவு கரெக்டாகவும் கவர் பண்ணிருக்கு. அண்ட் வீடியோ பொறுத்தவரை 4K 30 FPS வீடியோ எடுத்துக்கலாம். வீடியோ கிளாரிட்டி நல்லாவே இருக்கு. அண்ட் ஆடியோவும் சூப்பராக பிக்கப் பண்ணுது. காரணம் 3 மைக் இருக்கு. இந்த வீடியோ பாருங்க, சாம்பிள் வீடியோ எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றத நீங்களும் சொல்லுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த டூயல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் டிரைவிங் கிளாஸ் போறப்ப நான் எடுத்த ஒரு வீடியோ. நான் செல்ஃபியில் எடுக்கிறப்ப மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த HDR எல்லாத்தையுமே ரொம்ப பூஸ்ட் பண்ணி ரொம்ப பிரைட்டாக காமிக்கிற மாதிரி இருக்கு. டைனமிக் ரேஞ்ச் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. குவாலிட்டி வைஸ் குட். நல்லா இருந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா மேக்ரோல போட்டோ மட்டும் இல்ல, வீடியோ எடுக்கலாம். ஸோ மேக்ரோல குட்டி குட்டி ஆப்ஜெக்ட் வீடியோ எடுக்கிறது அப்படின்னா எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி. ஆனா மேக்ரோல போட்டோ எடுக்கிறப்ப கிளாரிட்டி அந்த அளவுக்கு சிறப்பா இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. சும்மா மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணும். அதை லைட்டா ஜூம் பண்ணீங்க அப்படின்னா அதோட கிளாரிட்டி அந்த அளவுக்கு நல்லா படல. செல்ஃபீஸை பொறுத்தவரை அந்த வீடியோல சொன்ன மாதிரி HDR கொஞ்சம் அதிகமா பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. HDR ஆஃப் பண்ணாலுமே கொஞ்சம் ஒரு மாதிரி முகத்தை மட்டும் வெள்ளையா காமிக்கிற மாதிரி ஏதோ பண்றாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தாலும் ஒரு சில சமயங்களில் ஒரு மாதிரி இருக்கு. இந்த போட்டோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். அண்ட் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஓவர் ஷார்ப்பிங்காக இருக்க மாதிரி தோணுது. ஸோ ஓவராலாக கேமரா அப்படின்ற பட்சத்தில் நிறைய ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸும் ஓகே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைசேஷன் தேவைப்படுது. மேபி இது எல்லாத்தையும் அப்டேட்டில் கொடுக்கலாம். அப்டேட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்குள்ளே நான் ஃபோனை விற்காம இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்துச்சு அப்படின்னா ட்விட்டரில் அப்டேட் பண்ணுறேன், அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தவிர இந்த ஃபோனில் அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்கு. அண்ட் கேமரா டு API வந்து எனபிள் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால கூகுள் கேமரா ஆப்லாம் இது வந்து மேபி டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் DC டீமிங் வந்து இதுல இருக்கு. இந்த லோ பிரைட்னஸ்லாம் வச்சோம் அப்படின்னா லைட்டா ஃபிளிக்கர் ஆகிற மாதிரி இருக்கும்ல, அந்த ஃபிளிக்கர்லாம் இல்லாம நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை ஆன் பண்றப்ப கரெக்டா இருக்கும். எங்களுக்கு பர்சனலா வீடியோ எடுக்கிறப்பல அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். மேக்ஸிமம் எல்லா சென்சார்ஸும் கவர் பண்ணிருக்காங்க. IR பிளாஸ்டர் இருக்கு, FM ரேடியோ கிடையாது. ஹாப்டிக்கை பொறுத்தவரை சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நோ இஷ்யூ, பர்ஃபெக்டா இருந்துச்சு. மிச்சபடி Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.2 கொடுத்துருக்காங்க. NFC கிடையாது. இந்த பட்ஜெட்ல நிறைய போன்ல கொடுத்துருந்துக்கலாம். ஸோ ஓவராலா இந்த போன்ல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ மெயினான மேட்ரு, இந்த பட்ஜெட்ல நிறைய போன் வந்துருச்சு. OnePlus Nord இருக்கு, Reno 6 இருக்கு, அதுபோக வந்து Realme X7 Max வந்து பிரைஸ் வர கம்மி பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்றப்ப இந்த போன் எந்த அளவுக்கு ஒர்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போனோட விலை கம்மியா எனக்கு Dimensity 1200 இருக்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்க போன் வேணும் அப்படின்னா தாராளமா X7 Max போனா நல்ல போன் தான். 24,000 ரூபாய்க்கு நம்ம தான் சேல் பண்றாங்க. ஓகே, ஆனா நிறைய காம்ப்ரமைஸ் இருக்கும். கேமிங் போன் கிடையாது. பேட்டரி 1 day ஆவரேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும். கேமராவும் அதை கம்பேர் பண்றப்ப இதான் பெட்டரா இருக்க மாதிரி தோணும். Nord 2 பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா கேமரா ஓகே ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அங்க 1200 AA அப்படின்ற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிருப்பாங்க. இங்க அதை விட கொஞ்சம் ஸ்லைட்டான பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். Reno 6 டிசைனுக்காக மட்டும்தான் Dimensity 900 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் அதுக்கு கம்பேரிசனே கிடையாது. கண்டிப்பாக தான். ஸோ ஒரு பெட்டரான டிஸ்பிளே, ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ், கிட்டத்தட்ட ஈக்குவலான கேமரா, பிரைஸ்ல ஒரு ரீசனபிளான பிரைஸ்க்கு வந்து வாங்கணும் அப்படின்னா தாராளமா OnePlus Nord 2, Realme X7 Max அதை கம்பேர் பண்றப்ப லேட்டஸ்ட் போன்ல இது பெட்டராவே இருக்கும். சின்ன சின்ன குறைகள் இருக்கு, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். என்ன குறை அப்படின்னா ஹீட் ஆகுது, வெயிட் கொஞ்சம் அதிகம், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்கலாம். அண்ட் SD கார்டு போட முடியாது, 3.5mm ஜாக் கிடையாது, ஆட் போட மாட்டோம்னு சொல்லுவாங்க, புஷிங் ஆட்ஸ் நிறைய வருது. இது எல்லாமே தான் குறைகள், சின்ன சின்ன குறைகள். இது எல்லாத்தையும் நம்மளால சமாளிக்க முடியும். இதான் என்னோட ஃபீட்பேக். இதை பேஸ் பண்ணி வாங்கலாமா வேணாமா அப்படின்றத எப்பயும் போல நீங்க தான் முடிவெடுக்க போறீங்க. ஏன்னா அந்த செக்ஷன்ல நான் வரமாட்டேன். அண்ட் முக்கியமா நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இதோட பிரைசிங். 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. 628, 828, 8256 மெமரி கார்டு போட முடியாது. இவங்களோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேல்ல ஒரு பிரைஸ், செகண்ட் சேல்ல ஒரு பிரைஸ், ஃபைனல் பிரைஸ் ஒண்ணா. என்ன நியாயம்? லான்ச் பண்ணா ஒரே பிரைஸுக்கு லான்ச் பண்ணும். அதென்ன மொதல் வாங்குற ஒரு பிரைஸ், ரெண்டாவது வாங்கின ஒரு பிரைஸ், அடுத்து வாங்கின ஒரு பிரைஸ்னா எல்லாத்துக்கும் ஒரு ஹைப்பை கலப்புறது தான் இதோட மீனிங். ஸோ இது வந்து இப்போ வாங்கிட்டோம் அப்படின்னா 1000 ரூபா கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது அதிகமாக சேல் பண்ணுறதுக்காக, சேல் பண்ணாலும் பரவாயில்ல, ஃப்ளாஷ் சேல் அப்படின்னு போட்டு சாவடிக்கிறானுங்க. அதுவும் ஒரு பெரிய பஞ்சாயத்து. இப்போ வர பல வருஷங்களாக நடந்துகிட்டு இருக்கு. 2021 வந்துருச்சு, இப்பயும் ஃப்ளாஷ் சேல் வச்சு நடத்தலாம் அப்படின்னா அதெல்லாம் என்ன சொல்ல. ஸோ கரெக்டான ப்ரைஸுக்கு ஃப்ளாஷ் சேல்லாம் விற்றாங்க அப்படின்னா நல்ல ஃபோன் தாராளமாக விற்கும். என்னை பொறுத்தவரை இதுதான் ஒப்பீனியன். ஸோ இந்த ப்ரைஸிங் இவங்க பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து எல்லாருமே பண்ண போகிறாங்க. வேணா பார்த்துட்டே இருங்க. இன்ட்ரடியூசிங் ஆஃபர், நாங்கள் வந்து கம்மியாக பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்தடுத்த நாட்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ லோ ப்ரைஸில் நாங்கள் தான் கேமிங் ஃபோன் கொண்டு வரோம், 26,000 ரூபாய்க்குள்ள இந்த மாதிரி ஃபோனே கிடையாது, அந்த மாதிரிலாம் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இது நியாயமாகவே எனக்கு தெரிலங்க. இதான் என்னோட ஒப்பீனியன். இந்த மாதிரி 3 ப்ரைஸ் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? ஸ்டார்டிங்கில் இதான் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் ஆயிருப்போம். ஆனால் அங்கே விற்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க.
இது பர்சனலாக எனக்கு பிடிக்கவே இல்லை. இதை கண்டிப்பாக போக்கோ மாற்றணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மாற்றுவாங்களான்னு தெரியாது, ஏன்னா நம்மளுக்கு யூனிட்டே அனுப்ப மாட்டாங்க, நம்ம சொல்கிறது என்னத்தை கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு யூஸரா இல்லை போக்கோ ஃபேனாக சொன்னீங்க அப்படின்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்னோட ஒப்பீனியன், உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற சொல்லுங்க. ஓகேப்பா, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ண வர என்னோட ஃபீட்பேக் சொல்லிட்டேன். இதை வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணி கூட வைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்டோட நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். டாடா, பாய் பாய், see you. நன்றி.